நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கள் கிழமை. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலையிலிருந்து அகற்றுங்கள் என்கிற எசையா நூலின் வார்த்தைகளை நாமும் ஆழமாய் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கழுவி தூய்மைப்படுத்துவது என்பது வெறும் உடல் தூய்மையை மட்டுமல்ல, இதயத்திலிருந்து தீச்செயல்களை, பாவத்தினுடைய எல்லா காரணிகளை நாம் அகற்றி நம்மை தூய்மைப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாத நிகழ்வு. இன்று நாம் ஆண்டவருக்கு முன்பாக தீமையாய் செயல்பட்ட எல்லா காரியங்களையும் நினைத்து மனம் வருந்தி நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இன்று திருப்பாடல் 50 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். யார் கடவுளுடைய மீட்பை கண்டடைவார்கள்? எவர் இந்த மீட்பை பெறுவதற்கு தகுதி உள்ளவராயிருக்கிறார் என்ற கேள்விகளை ஒருவேளை நம் இதயம் கேட்டுக்கொண்டிருந்தால் அதற்கான விடை தம் வழியை செம்மைப்படுத்துவோர். நாமும் நம் வழியை செம்மைப்படுத்தி கடவுளுக்கு உகந்ததாய் மாற்றி வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஆண்டவருடைய கோபம் இறைவார்த்தையின் வழியாக வெளிப்படுகிறது. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவருடைய இறைவாக்கினர் நமக்கு எடுத்து வைக்கிற போது கடவுள் ஏன் இவைகளை கோபமாக வெறுத்து தள்ளுகிறார்? காரணம்,
ஆண்டவர் கூறுவதை கேளாது நாமே நம் விருப்பத்தின்படி செயலாற்றுகிற போது ஆண்டவர் அவைகளை வெறுத்து தள்ளிவிடுகிறார். ஆகவே ஆண்டவருக்கு எது விருப்பம் என்பதை உணர்ந்து செயல்பட அருள் வேண்டி மன்றாடுவோம். வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். எது கடவுளுக்கு உகந்தது என்பதை நாம் சிந்திக்கிற பொழுது இன்றைய திருப்பாடலின் வரிகள் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் என்கிற வார்த்தையின்படி நன்றி பலி செலுத்தி நம் வாழ்வை செம்மைப்படுத்தி கடவுளுக்கு உகந்த சான்று பகர்கிற சாட்சிகளாக நாம் உயர்ந்து இருப்போம். மீட்பை உரிமையாக்கிக் கொள்ள மன்றாடி செபிப்போம். வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அன்பே உருவான இறைவா, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகளாக நாங்கள் எந்நாளும் இருந்து நீர் வாக்களித்திருக்கிற மீட்பை பெற்றுக்கொள்ளும் நல்ல சாட்சிகளாக வாழ எங்களுக்கு ஞானத்தின் அருளை தந்து வழி நடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.